ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ தான். எஸ், இன்னைக்கு இந்த ஆர்டர் வந்து நான் போடல. இது வந்து என் ஒய்ஃபோடைய தம்பி, அதான் என்னோடய மச்சான் வந்து அவருடைய ஒர்க் ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று போட்டிருக்காரு. இது வந்து அவர் ஈவெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி எடுத்து நடத்துகிறவர். ஸோ அந்த மாதிரி எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த ப்ரொஜெக்டரோட லிங்க் அனுப்பிச்சோன்னே இந்த ஆர்டர் போட்டோம். அந்த ப்ராடக்ட் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ப்ரொஜெக்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில், அதுவும் இவ்வளோ கிளாரிட்டியாக இவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டிஸ் வச்சு நான் இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் பார்த்தது இல்லை. இது செம்மையாக இருந்தது. உண்மையிலேயே இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், 4K HDR 5G + Wi-Fi. பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு சின்ன ரேடியோ பொட்டி மாதிரி இருக்கா, ஆனால் செம்மையாக ஒர்க் ஆகுது. இது மொபைல் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம், பின்ட்ரைவில் படத்தை ஏற்றி அப்படியே டைரெக்டாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. நார்மலாக அந்த சவுண்டு, USB, ஹெட்செட்ஸ், ப்ளூடூத் எல்லாமே நார்மலாக இருக்குது. அதே ஆப்ஷன்ஸ் தான். இதில் இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஆண்ட்ராய்டு இன்பில்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் இதெல்லாமே அவனே கொடுத்துட்றான். ஸோ இதுக்கு தனியாக நம்ம ஆண்ட்ராய்டு போடணுன்னு அவசியம் கிடையாது. எங்ககிட்ட இருக்க ப்ரொஜெக்டரில் நாங்கள் வந்து ஆண்ட்ராய்டு தனியாக போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. ஆஸ் யூஷுவல் ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், அந்த கேட்லாக் தூக்கி ஓரமாக வச்சுருவோம். கேட்லாக்லாம் அதெல்லாம் பார்த்து எனக்கு பண்ணுற பழக்கமே கிடையாது. அப்படியே டைரெக்டாக ஓப்பன் பண்ணி நம்மளே நோண்டி அது என்னென்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா ரிமோட், இது எங்களுடைய ப்ரொஜெக்டர் ரிமோட் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு 3 ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மவுஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் FFன்னு கொடுத்துருக்காங்க. F மீன்ஸ் ஃபார்வர்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். ஒன்று ஃபார்வர்ட் பேக்வேர்டுன்னு கொடுக்கணும், ஆனால் 2 இடத்துலையும் FFன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு நம்ம அப்புறமா செக் பண்ணலாம். மற்றபடி அது சேம் ரிமோட் தான். ஒரே ஒரு ஒயர், ஜஸ்ட் நம்ம இந்த ஃப்ளக்கில் கனெக்ட் பண்ணி அந்த ப்ரொஜெக்டரில் இதை கனெக்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான். இந்த பின்னு இங்கே துபாயில் வாங்கினா இதான் ஒரு மேட்ரு. இந்த பின் யூனிவர்சல் பின், நம்ம ஊர்லலாம் இது செட் ஆகாது. இதுக்குன்னு தனியாக 3 பின் வாங்கணும். ஓகே, பார்த்து பத்திரமா எடுத்துக்கலாம். அந்த அட்டை பாக்ஸில் எப்படி போட்டிருந்ததோ அதே மாதிரி சின்ன சைஸ் ரேடியோ பொட்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக, இது எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு ஆக்சுவலி என்னுடைய ப்ரொஜெக்டர்லேயே ஒரு 4-5 பட்டன் இருக்கும். இதில் வெறும் ஆன் பட்டன் மட்டும்தான் இருக்குது. ஆன் பட்டன், ஆஃப் பட்டன், அது மட்டும்தான் இருக்குது. இது பாருங்கள், அழகாக ஒரு ரேடியோ மாதிரி அழகாக. இது கீழே இருக்க ஸ்டாண்டு, நம்ம எப்படி வேணால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம படுத்துக்கிட்டே அப்படியே செவுத்தில் கூட ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே படம் பார்ப்பாங்களே அந்த மாதிரி. சரி, அப்போ கண்டிப்பாக இதில் நம்ம ஒரு படம் பார்த்தே ஆகணும். அவ்வளோதான், லென்ஸ் மேலே கவர் எடுத்தாச்சா. இப்போ நம்ம இதை ஒயரை கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, இங்கே ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது. ஒயர் கனெக்ட் பண்ணுறது பின்னாடி தான் இருக்கும். அது இருக்குது, சார்ஜ் ஒயர் கனெக்ட் பண்ணுறது. வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறது டேரெக்டாக. பட் ஆனால் அவன் ஒயர் தரல. பென்ட்ரைவ் போடுறது இருக்குது, USB இருக்குது, மெமரி கார்டு இருக்குது. இது வந்து சார்ஜர் ஒயர். ஓகே, வெறும் 4 ஆப்ஷன் தான். பட் ஆனால் அவன் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுற ஒயர் தரவே இல்லை அவன். ஓகே, நம்ம சார்ஜர் போட்டு ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குது, கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஆன் பண்ணிவிட்டு ஓகே, ப்ரொஜெக்டர் ஆன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அந்த ஃப்ளக்கை ஒயரில் போட்டு ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஆன் பண்ணால் ப்ரொஜெக்டர் ஆன் ஆகிடும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதை செவுத்தில் அட்டாச் பண்ணலாம். இந்த பாருங்க, இங்கே செவுர் இருக்குல்ல, அங்கே வரும் இப்போ ஸ்க்ரீன். ஓகேங்களா, நான் இப்போ அதை அப்படியே ஒரு ஸ்லைடாக வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, செவுத்தில் ப்ரொஜெக்ட் ஆகுது. எங்களுடைய செவுர் எல்லாம் ஒயிட் கலர், இங்கே லைட்டாக சாண்டல் கலரில் இருக்கிறதுனால நாங்கள் செவுத்துலேயே தான் ப்ரொஜெக்ட் பண்ணிப்போம் ப்ரொஜெக்டரை.
ஓகே, அந்த எஃப்எஃப்னு போட்டிருந்ததுல அது ஃபார்வர்ட் பேக்வேர்டு இல்லை, ஃபோக்கஸ். ஸோ நம்ம அந்த ஃபோக்கஸ் லெஃப்ட் ரைட்டை வந்து பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஸ்க்ரீன் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிடுது. ஸோ ஒய்ஃபை கேட்குது, நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, கனெக்டிங். சக்ஸஸ்ஃபுல். ஓகே, யூடியூப் போயிட்டு ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது, நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. ஆக்சுவலி ஃபோக்கஸ் பண்ணுற ஆப்ஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்களோட ப்ரொஜெக்டில் நாங்கள் மேனுவலாக தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், கீழே வச்சாச்சா, மேலே பாருங்கள், இப்போ அப்படியே படுத்துக்கிட்டு ஜம்முன்னு பார்க்கலாம். நான் எதிர்பார்த்ததை விட கிளாரிட்டியும் சவுண்டும் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நான் இன்றைக்கி ஒரு படம் பார்த்தே ஆகணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பை.